Hey guys, welcome back. இந்த வீடியோல வெங்காயத்தை வச்சு அளவு எடுக்கிற வேர்ல்ட் லெவல் கொத்தனார்ல இருந்து மீன் முள்ள வச்சு சீப்பான சீப்பு செய்யற சீனக்கார் வரைக்கும் மேற்கொண்டு சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு சாங்க பாட அடுத்தவன் தட்டுல இருக்கிற முட்டையை தூக்கி வாய்க்குள்ள போடனே பல விதமானதை பார்க்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு உங்க பிரச்சனை எல்லாம் ஓரக்கட்டி வச்சுட்டு சரி வாங்க போலாமா. நம்ம இன்னைக்கு சட்டியில மட்டன் குழம்பு செய்ய போறோம். இதுல முக்கியமான விஷயமே சுத்தி வைக்கிற மாவு தான். அந்த புகை ஒரு செகண்ட் கூட வெளியே போக கூடாது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்களும் மந்திரவாதி ஆயிரலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சார் அதெல்லாம் நான் வேணா போய் சொல்லுவாங்க. என் மனுஷன் நான் போய் சொல்லுவேன். வெங்காயம் போய் சொல்லுமா? என் வெங்காயம் சொல்லுது கரெக்டா தான் இருக்குது. வீடு இவரு தாஜ்மஹால் கட்டுறப்ப கொத்தனார் அங்க ஒர்க் பண்ணாரு. அருமையான எலக்ட்ரீஷியன். ஆடா புத்திசாலித்தனம். ஃபேனை குள்ள தூக்கி போய் சுவிட்ச் போர்டு வச்சிருக்காரா. எப்ப பார்த்தாலும் குச்சத்து சொருவி ஆன் பண்றது ஃபேனை எரியுதடி மாலா 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 மார் 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 மார். இப்படி டிராபிக்ல நின்றுட்டு இருக்கும்போது கடுப்பாகுது. அப்படியே ஓங்கி ஒரு குத்து. ஐயோ உடஞ்சிச்சு. இல்ல உடையில அந்த இடத்துல ஸ்பைடர்மேன் எந்த ரப்பர் விடுற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டலானுங்க. A few minutes later. சாப்பிட்ட மீன் முள்ளா தூக்கி வெளியே போட்டுக்கிறீங்க. ஐயோ கோடிக்கணக்கான பிசினஸ் அழிக்கிறீங்க. நீங்க எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றது தெரியுமா? பிரஷ் வச்சு தேய்ச்சி ஒரு குச்சி வச்சு லப்பர் பேண்ட் வச்சு கட்டிட்டீங்கன்னு வச்சுங்களா, அவ்வளவுதான் சீப்பான சீப்பு ரெடி. யோசிக்க தோணும் கொஞ்சம். தலைமுடி உதிர்வதை கூட தாங்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா யாருன்னு தெரியாத கல்யாணத்துக்கு சாப்பிட வந்திருக்கிறா. இந்த முட்டை 75% வெந்திருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் இவரு முட்டையை சாப்பிட்டு பாக்குறேன். எதுவா இருந்தாலும் பயனுள்ள வகையில யூஸ் பண்ணுங்க. மதர் போர்டு ஒண்ணு வெட்டியா கண்டது அப்படியே யூஎஸ்பி சார்ஜரை தூக்கி போட்டு சோரி கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணுங்க. சாப்பிடுற சாப்பாட்டை விட்டுட்டு அந்த பீட்டுக்கு ஒரு ஆட்டம் போடலான்னு வந்தேன். யார் அந்த டிஜே? கொஞ்சம் இந்த பக்கம் கிச்சன் பக்கமா கூட்டணும் வாங்க. எழுவாய பூக்களையே ஏங்க பானிபூரியில பச்சை தண்ணி ஊத்தி கூட்டா 20 ரூபா தான் வாங்க முடியுது. கம்பெனிக்கு சுத்தமா கட்டுப்படி ஆகல. அதாவது ஐஸ் கட்டியா மாத்தி அதுல கொஞ்சம் சாஸ் இன்னும் கீழே கடக்கத்துல பொறிக்கு போட்டு கொடுத்தனா 200 ரூபாய்க்கு விற்க முடியும். என்னால நல்ல சுத்தமான நீரில் பாதிக்கு பாதி கரும்புச்சாரும் சேர்த்து அதோடு ஒரு பங்கு புளியங்காயும் மிளகும் திப்புளியும் சேர்த்து. A few moments later. எல்லாரோட வாழ்க்கையும் மாலை போற மாதிரி தான் இருக்குது. அது என்ன என் வாழ்க்கை மட்டும் லாரியில பிரேக் பிடிக்காத மலையில இருந்து இறக்குற மாதிரி சறுக்கிட்டு போற மாதிரியே இருக்கு. இங்க பாரு இது மேல போகுது பாரு. உன்னை யாரு போக சொன்னது? நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழே. கம்பி போடாம வீடு கட்டிட்டாமா. இப்ப எதுக்கு கத்துறாரு? கம்பி போடாம வீடு கட்டினா பண்ணா பிரச்சனை நிக்காதாமா. நிக்கலாம் ஓகார சொல்ல. சரி அந்த மிந்த கம்பி எல்லாம் பொறிக்கணும் போட்டு விடுறேன். மறைச்சு வைக்கிற கண்டுபிடிக்க போறாரு. யோ என்னையா இது? இந்திக்காரனோட கம்மி சம்பளத்துக்கு ஒருத்தன் தான் கிடைச்சான். நீங்க அந்த டிராயரை அவ்வளவு சீக்கிரம் ஓபன் பண்ண முடியாதுங்க. அதை திறக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் டிஷ் வாஷரை திறக்கணும். அதை மட்டும் திறந்தா பார்த்தாது. நீங்க ஃபுல்லா திறக்கணும் 2 கட்டிங்க புடுங்கணும். அருமையா இருக்குது மேடம். எப்படி மோட்டர்ல சுத்ததா எப்படி மேடம் சுத்த? அது முடிய மட்டும் தூக்குமா இல்ல ஆளைய தூக்கின்னு போயிருங்களா? போன வாரம் வண்டியில கால் வைக்கிற இடம் தனியா கழட்டின்னு போயிடுச்சு. சரி அதை மாத்தலான்ட்டு போனா செட்டா தான் மாத்தணுமா. அதான் ஒரு கட்டையை எடுத்து சொருவி ஓட்டினுங்க. என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது? அடா அந்த மாசா வாங்கி வந்து குச்சி தூக்கி குப்பையில போடுவோன்னு இல்லாம அங்க சம்மர் மூல வேலை செய்து பாருங்க. அதுல ஒரு குச்சை சொருவி ஃப்ரீசர்ல போட்டு ஐஸ் மாதிரி சாப்பிடுறாங்க. சுத்தி பார்க்க வந்தவங்களே சும்மா வந்திருக்காங்க. திருட வந்த திருட்டு பசங்க. நான் கூட டப்பாவோட மேல் முடியை தூக்கி தாளிச்சு எடுக்க வீட்டோட லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் தள்ள தாராளமா சமைக்கிறாங்க போல நினைச்சா. இல்லங்க அது பூரி இல்ல ஸ்வீட்டு இல்ல அது ஏதோ ஒரு சப்பாத்தி ஏதோ ஒண்ணு. ஆனா ரவுண்டா வந்திருக்குது. அதை சமைக்கிறாங்க அவங்க.
இருக்கு. எல்ஜி வாஷிங் மிஷின் கம்பெனி வாஷிங் மிஷின் ஆச்சு, எதுக்கு இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பார்த்தா திறந்து பார்த்த பிறகுதான் தெரியுதுங்க எவ்வளவு மேல எல்ஜி எழுதி வச்சிருக்கானுங்க. ஐயோ பேப்பர் பண்டது. அட பாவிகளா டேய். ஆசையா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஒரு கேக் பீஸ் இருந்தது. திருப்பி பார்த்தா எவன் பார்த்தா வேலைடா அது, இது என்னடா இது குவாரியா, இது நில குவாரியா, அது நோண்டி வச்சிருக்கீங்க கேக்க. எரிமலை எப்படி பொறுக்கும்? டூ வீலர் தானே வருது, நம்ம எதுக்கு ஹை பீம் ஆஃப் பண்ணணும்னு யாருமே மதிக்கிறதே இல்லைங்க. அதனாலதான் இந்த ஒரு செட்டப். இதுக்கப்புறம் ஹை பீம் போட்டு வருவாங்க. எப்பா என்ன மூலக்காரர மட்டம் பண்றதுக்கு அயன் பாக்ஸ் யூஸ் பண்றீங்க ஏங்க? துணியே அயன் பண்ணும்போது இது சிமெண்ட் அயன் பண்ணாதான் நான் போங்க சார். 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல செஞ்சுனுக்கிறேன், சும்மா கேள்வி கேட்டுன்னு. வேலை முக்கியமா சோறு முக்கியமானங்க? ஒரு வீராப்புல வேலை தான் முக்கியம். நான் நேத்து காலைல பேச ஆரம்பிச்சோம், இன்னைக்கு காலைல வரைக்கும் பேசுறேன். சாப்பிட போற தூக்கி அந்த மைக்க குறுக்கல விடுறோம். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? A few minutes later. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. மழை காலம் வந்தாலே இதான் பிரச்சனை. கூட இந்த மூளைக்கு இழுத்துன்னு போது செருப்பு, இதோ பாரு செருப்பு. நான் உங்ககிட்ட ஒழுங்கா சொல்லிடுறேன், இறங்கி டே கூட கம் ஏன்டா உங்க எல்லாம் நம்பி கூட கூட்டுன்னு வரலடா, கோஆபரேட் பண்ணுங்கடா. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க பாருங்க. தான் தம்ஸ் அப்ங்க, மோட்டிவேஷன் நானும் கொடுக்க. ஐயோ லிஃப்ட் கேட்டேன் சார் நானு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. வாங்க சார் வாங்க சார் வாங்க. ஸ்பைட் உங்களுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன சேவை புரிய போறாரு இப்ப? எதுக்கு கம்பியோட தரத்தை செக் பண்றாரா? தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடப்படாதா சாமி? சார் எதுக்கு அவசரப்படுறீங்க? ஒரு நிமிஷம் மூச்சு இழுத்துட. எங்க ஓடுறீங்க? எதுக்கு ஓடுங்க? எல்லாம் ஃப்ரீயா விடுங்க, அமைதியா விடுங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறதுக்கான ஒரு வழி இல்லாம போயிடும். எல்லாத்தையும் தூக்கி தூரம் போடுங்க சார். ஐயோ சார் என்ன வெளியே விடுங்க சார். ஹலோ, யாருங்களா? 35 டிகிரி செல்சியஸ்ல இருக்க தேட தேங்க்யூ சோ மச். நல்லா. அடுத்து 90 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இதுல டைமிங் ரொம்ப முக்கியம். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சடி. அரே பையா, என்ன இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. கால்ல ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது எஸ் நம்ம வண்டி S10ங்களா? S10 12 ரெண்டு ஸ்டெப் மாடுதா? நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, 2 டிக்கெட் போட்டுருங்க. ஒன்னு சைக்கிளுக்கு, ஒன்னு எனக்கு. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? டீ போட்டு கொடுங்கன்னா குண்டான தூக்கி கேஸ் மேல வச்சு கையை உள்ள விட்டு தண்ணி ஊத்தி டீ தூள போட்டு ஹேண்ட்மேடு டீன்றாங்க. இல்ல எனக்கு புரியல. அப்ப காலை விட்டா காலமாடு டீயா? தள்ளு மழையில பாதுகாக்கிறதுக்குள்ள. ஐயோ இப்ப நல்ல வேலை நான் நனைஞ்சா கூட பரவாயில்லங்க, போனு நனைய கூடாது. அதுதானே? இல்ல கொடை நனைய கூடாது. போன வீடியோ ஏன் ரொம்ப சின்னதா இருக்குதுன்ட்டு பல பேர் பல விதமான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல அள்ளி தெளிச்சிருந்தீங்க. நானா சின்னதா போடுறேன். அந்த வீடியோ போறதுக்கு நான் 6 நாளா படாத பாடு பட்டுங்கிறேன் இந்த யூடியூப் காரங்க. நான் இந்த பக்கம் வீடியோ அப்லோட் பண்ணுவோம்னா அவர் அந்த பக்கம் தூக்கி புதகுழியில போட்டுருவார். வேண்டாம், ரொம்ப பேசினா இதையும் தூக்கி போடுற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் 50,000 சப்ஸ்கிரைபர் இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க ஒருத்தங்க சப்ஸ்கிரைப் பண்ணா போதுங்க, 50,000 வந்துருங்க.